Good morning, good day. I am Jyoti Priya. I'll be teaching you research methods in management. I got 5 units with you. In today, we cover first unit 1. That is topic covered research. What is mean research and business research. What is mean by business research and definition of business research and features and types of research. Okay, I think we can start now. First, what is research? What is mean research? First, re. What is mean exact mean in re? Re mean again. So search mean find. So that is a process of process. In all process we have to step by step process, and we have phases also. Phases mean that is the steps, right? ஸோ ரீ அப்படின்னா என்ன? அகைன். அப்போது ஒரு விஷயத்தை மறுபடியும் செய்கிறது தான் வந்து நம்ம ரிசர்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபோன் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. அந்த ஃபோன் கண்டுபிடிச்ச உடனே அதுக்கப்புறம் அவங்க அதை ரிசர்ச் பண்ணலை அப்படின்னா அந்த ஃபோன் மாதிரியே தான் இன்னமும் நமக்கு அந்த ட்ரங்க் கால் பண்ணுற அந்த ஃபோன் தான் இருந்திருக்கும், ரைட்? ஸோ அதை மறுபடியும் ரிசர்ச் பண்ணதால தான் அடுத்து அட்வான்ஸ்டாக வந்து நமக்கு எல்லாமே வந்து ஒவ்வொன்றா புதுசாக நமக்கு ஒரு இன்னோவேட்டிவான ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ரிசர்ச் பண்ண தான் எல்லாமே, அதான் ஃபைண்ட், மறுபடியும் அந்த விஷயத்த பண்ணும்போது தான் நமக்கு இன்னொரு இன்னோவேட்டிவான விஷயத்தை நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரிசர்ச் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில ப்ராசஸ் இருக்குது. அதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம ஃபேஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரிசர்ச்லேயே வந்து ஃபார்மல் ரிசர்ச் we have to segregate in formal and informal. ஃபார்மல் அப்படின்றது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம யூனிவர்சிட்டி, அதாவது காலேஜஸில் நம்ம பண்ணுறோம் இல்லையா, MBA, MPhil, PhD, தீசிஸ், இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே ஃபார்மல் ரிசர்ச். அதுக்கப்புறம் நம்ம ஒரு மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ஆர்கனைசேஷனில் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த ப்ராசஸ் அந்த ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபார்மல் ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே மேம், இன்ஃபார்மல் ரிசர்ச் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபார்மல் அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவலான எனக்கு வில் ஃபைண்ட் வாட் யூ நீட். எனக்கு என்ன தேவை, உனக்கு என்ன தேவை அப்படின்றதுக்காக நம்ம நார்மலாக வந்து இப்போது கூகுளில் நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஓகே ஏதோ ஒன்று ரிசர்ச் பண்ணுறதுக்காக நான் வந்து கூகுளில் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஷாப்புக்கு நான் போகிறேன் அப்படின்னா அந்த ஷாப்பில் போயிட்டு எனக்கு நிறைய சோப்பு இருக்கும், எனக்கு என்ன சோப் வேணும், அப்போது எனக்கு என்ன நீடு அப்படின்றத பார்த்து தான் நான் வந்து ஃபைண்ட் பண்ணுவேன் இல்லையா. ஸோ அதுவும் ஒரு ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது 2 types ஆஃப் ரிசர்ச் இருக்குது. ஒன்று ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் அப்படின்னு 2 type ஆஃப் செக்மெண்ட் பண்ணியிருக்காங்க. வாட் யூ மீன் பை ரிசர்ச்? இன் சிம்பிள் வேர்ட்ஸ் we say that a research is a study in depth about something. ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு இன்டெப்த்தாக நம்ம வந்து சர்ச் பண்ணுறது தான் ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசர்ச் அப்படின்றது நம்ம எப்பயுமே மைண்டில் வச்சுக்கணும். ஏற்கனவே யாராவது அதை வந்து சர்ச் பண்ணியிருப்பாங்க, ஸோ மறுபடியும் அதை நம்ம ரிசர்ச் பண்ணணும், அதாவது அகைன், ரைட்? அதனால தான் அதுக்கு பேர் வந்து ரிசர்ச் அப்படின்னு வந்துச்சு. இஃப் யூ ஹாவ் அ சிச்சுவேஷன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ, be it of any nature, and you start asking yourself some very simple questions. நம்ம இப்போது ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கோம், அப்போது ஏதோ ஒரு சம்பவத்தை பார்க்குறோம், ஏதாவது ஒரு ஃபைட்டாக இருக்கலாம், இல்லை ஏதோ சம்திங், எது பார்த்தாலுமே நமக்கு கண்டிப்பாக வந்து நம்மளுடைய மைண்டில் வந்து கொஷின்ஸ் அப்படின்றது வந்து அரைஸ் ஆகும் இல்லையா. என்ன கொஷின்ஸ் இருக்கும்? ஏன் இது இருக்கக்கூடாது, வாட், எதனால், எப்படி அப்படின்ற மாதிரி நமக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து டக்குன்னு யோசிப்போம் இல்லையா. அப்போது then is the word signifies that you are actual undergoing a research. ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அது ஏன்னு சொல்லி ரிசர்ச் பண்ண நீங்களாம் ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களுமே டெய்லியே நம்ம வந்து ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம் இல்லையா. ஸோ இதை தான் வந்து ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. What is research? Research is the process of finding solutions to a problem after a thorough study and analysis of the situational factors. ரிசர்ச் அப்படின்றது ஒரு ப்ராசஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபேஸாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் ஏற்கனவே. ஸோ அதை வந்து எதுக்காக அந்த ரிசர்ச் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபைண்டிங் அ சொல்யூஷன்,
ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம அந்த ரிசர்ச் அப்படின்றத நம்ம பண்ணுறோம். இது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்த மெட்டீரியலாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று வந்து நம்ம படிக்கிறோம், லேர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த லேர்ன் பண்ணது மூலமாக நம்ம அனலைஸ் பண்ணி அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, அந்த ஃபேக்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அதுக்கான அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை நம்ம கொடுக்கணும். ஸோ இதுதான் ரிசர்ச். அகைன் வாட் இஸ் ரிசர்ச்? இன் மேனேஜர்ஸ், அதாவது இன் ஆர்கனைசேஷனில் மேனேஜர்ஸ்லாம் எப்படி பண்ணுறாங்க, மெயினாக வந்து இதுதான் நமக்கு பிபிஏ அப்படின்னும் போது இது ரொம்ப முக்கியம். ஸோ மேனேஜர்ஸ் இன் ஆர்கனைசேஷன் கான்ஸ்டன்ட்லி என்கேஜ் தெம்செல்ஸ் இன் ஸ்டடிங் அண்ட் அனலைசிங் இஷ்யூஸ் and hence are involved in some form of research activity as they make decisions at the workplace. அவங்க ஒர்க் பண்ணுற அந்த ஒர்க் பிளேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் நிறைய டெய்லியே வந்து அவங்க நிறைய டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ பிஃபோர் தே டேக் டெசிஷன், வாட் தே டூ, கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணணும், கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணணும், சர்ச் பண்ணணும், என்ன இதுக்கு சொல்யூஷன், இஷ்யூஸ் இந்த மாதிரி வந்தால் நம்ம எந்த மாதிரி சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வந்து ரிசர்ச் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நம்ம ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மேனேஜர்ஸ் வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்றது. வாட் இஸ் மீன் பிஸ்னஸ் ரிசர்ச்? ஸோ பிஸ்னஸ் ரிசர்ச் அப்படின்றது, இப்போ நான் வந்து பிஸ்னஸில் நமக்கு எப்படி நம்ம ரிசர்ச் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் ரிசர்ச் கேன் பி டிஸ்கிரைப்ட் as a systematic and organized effort to investigate a specific problem encountered in the work setting that needs a solution. Business research அப்படின்றது இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா சிஸ்டமேட்டிக்காக இருக்கும், நார்மலாக இல்லாமல் சிஸ்டமேட்டிக், அண்ட் அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு இன்வெஸ்டிகேட் மாதிரி பண்ணி ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளத்தை எடுத்து அதை வந்து நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து திடீர்னு வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லை சம்திங், ஏதோ ஒரு ப்ராப்ளம், இல்லை சேல்ஸ் கம்மியாகுது, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம சிஸ்டமேட்டிக்காக ஆர்கனைஸ்டு வந்து பண்ணணும். அதுக்குன்னு வந்து மேன் பவர், ஒரு குரூப் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும், கொஷினர்ஸ் அந்த மாதிரிலாம். ஸோ பிஸ்னஸ் ரிசர்ச் கம்ப்ரைசஸ் a series of steps designed and executed with the goal of finding answer to the issues that are of concern to the manager in the work environment. ஸோ பிஸ்னஸ் ரிசர்ச் அப்படின்றது எதை கம்ப்ரைஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னா, அதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் இருக்குது. ஆல்ரெடி ஐ செட் தட் இஸ் த ப்ராசஸ், ரைட்? ஸோ அந்த டிசைனில் தான் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம வந்து சொல்யூஷன் அப்படின்றது வராது. ஸோ நிறைய வந்து அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஸோ அந்த ஃபார்மேட்டில் தான் வந்து அவங்க அந்த ஆன்சர்ஸ்க்கு வந்து ஃபைன் பண்ணுவாங்க. ஸோ கொஷினர்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்து ஃபைன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பிஸ்னஸ் ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு நிறையா எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ரிசர்ச் அண்ட் த மேனேஜர். ஸோ திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள். ப்ராப்ளம்ஸ் இன் மேனேஜ்மெண்ட், அதாவது ரிசர்ச்க்கும் மேனேஜரும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் வந்து என்னென்னா, மேனேஜர்ஸ் வந்து எந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க, ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட்டில் என்ன ப்ராப்ளம் இருக்கும், எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எம்ப்ளாயி ஆட்டிடியூட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ். இப்போ எம்ப்ளாயியோடைய ஆட்டிடியூடையும் பிஹேவியரையும் வந்து டெய்லியே வந்து அவங்க ட்ராக் பண்ணுவாங்க. மேனேஜர்ஸோட ஒர்க் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எம்ப்ளாயர்ஸோடைய ஆட்டிடியூட் அண்ட் பிஹேவியர்ஸை வந்து ட்ராக் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஏன்னா பிஹேவியர்ஸால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அரைஸ் ஆகும். ஏன்னா இப்போ வந்து நிறைய காசிப் வரலாம், ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ஸோ அப்போது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் இப்போ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலரி இஷ்யூஸ், பேரோல் இஷ்யூஸ் வந்து வரும். ஸோ அந்த ப்ராப்ளத்தெல்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம். ப்ரொடக்ஷன் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ ப்ரொடக்ஷன் அப்படின்னும் போது நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணும்போது எந்த மாதிரிலாம், இப்போ ஆக்சிடெண்ட் திடீர்னு வந்து அந்த எம்ப்ளாயிக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகலாம், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ப்ரொடக்ஷன் கம்மி ஆகிடலாம், மேன் பவர் கம்மி ஆகிடலாம். ஸோ அந்த இன்னொன்று வந்து மேன் பவருடைய அந்த டேர்ன் ஓவர் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கலாம். இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது மேனேஜ்மெண்ட்டில். ஸோ அப்போ ப்ரொடக்ஷன் லைனில் இந்த மாதிரி இருக்கும். இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் அப்படின்றதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து டாப் லெவல் டு லோயர் லெவல், லோயர் லெவல் டு டாப் லெவல். ஸோ அதுக்குன்னு வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த கம்யூனிகேஷன் வந்து அந்த ஃப்ளோலே போகுதா அப்படின்றது தான் நம்மளுடைய கொஷின் மார்க். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்றது தான் மெயின். ஏன்னா அது இல்லாமல் காசிப்பாக மாறிடுச்சு அப்படின்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும் டோட்டலாக.
ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து மேனேஜ்மெண்ட்டில் அரைஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆச்சுன்னா எப்படி நம்ம வந்து அந்த இஷ்யூஸை வந்து ஒரு சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த இஷ்யூஸ்க்கு அப்படின்றது தான் மேனேஜர்ஸோட மெயின் ஒர்க். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம்ஸ் இன் மார்க்கெட்டிங். ஸோ மார்க்கெட்டிங் அப்படின்றதுல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்? ஸோ அட்வர்டைஸிங், நம்ம அட்வர்டைஸிங் கொடுக்குறோம் இல்லையா, ஸோ அதில் ப்ராப்ளம்ஸ் வரலாம். சேல்ஸ் ப்ரொமோஷன் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். ப்ராடக்ட் வந்து நம்ம பேக்கேஜ் பண்ணி டெலிவர் ஆகிற டைமில் ஏதாவது உடஞ்சிச்சு, ப்ரோக்கன்னாக இருக்குது, இல்லைன்னா ஒர்க் ஆக மாட்டுது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இஷ்யூஸ் வரும். ப்ராடக்ட் ப்ரைஸ் வந்து ஒத்து வரல, ஏன்னா வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து அது பிடிக்கல, நிறையா ரொம்ப ஹை ப்ரைஸாக இருக்குது, ஸோ அதனால் சேல்ஸ் ஆகலை. இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கன்சூமர் ப்ரிஃபரன்சஸ், கன்சூமர் என்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற ப்ராடக்ட்டும் அதுக்கேற்ற அட்வர்டைஸ்மெண்ட்டும் இருந்தால் தான் அந்த ப்ராடக்ட் அவங்க வாங்குவாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய ப்ராப்ளம் வரும். நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னும் போது ஒரு மார்க்கெட் வந்து நியூவாக ஒரு ப்ராடக்ட் வருது அப்படின்னா ஸோ அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஏன்னா அந்த ப்ராடக்ட் பிடிக்காமல் இருக்கலாம், பட் ஆனால் நம்ம நிறைய ப்ராடக்ட் வந்து ப்ரொடக்டிவிட்டி பண்ணியிருக்கலாம், மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ இதனால் ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆகும். ஸோ அந்த ப்ராடக்ட்டை நம்ம எப்படி மாடிஃபை பண்ணலாமா, வேறு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும் சொல்யூஷன். ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட்டிங்கில் ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆகிறதுக்கான ரீசன்ஸ். நெக்ஸ்ட் வந்து டெஃபினேஷன். பிஸ்னஸ் ரிசர்ச் அப்படின்றதுக்கு டெஃபினேஷன் அப்படின்றது நம்ம இப்போ இவ்வளோ தூரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அதை தான் டெஃபினேஷனாக கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸ் ரிசர்ச் ஆஸ் அன் ஆர்கனைஸ்ட், சிஸ்டமேட்டிக், டேட்டா பேஸ்ட், கிரிட்டிக்கல், அப்ஜெக்டிவ், scientific inquiry or investigation into a specific problem. ஸோ நான் இப்போ எல்லாமே சொன்னேன் இல்லையா, என்கொயரி பண்ணுறதா இருக்கட்டும், இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு கோல்காக நான் வந்து பிஸ்னஸ் ரிசர்ச் அப்படின்றது கோல்காக ஒரு ப்ராஃபிட் அச்சீவ் பண்ணுறதுக்காக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷன் வந்திருக்கும். ஸோ அந்த கிரிட்டிக்கல் பொசிஷன் வந்து ஒரு கம்பெனி வந்து ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரிசர்ச் அப்படின்றது நம்ம பண்ணணும். ஸோ சிஸ்டமேட்டிக்காக அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளத்துக்காக நம்ம இது எல்லாமே நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் ஒரு கம்பெனியில் வந்துச்சு, அரைஸ் ஆச்சு அப்படின்னா ஸோ அதுக்காக தான் இந்த பிஸ்னஸ் ரிசர்ச் அப்படின்றத நம்ம பண்ணுவோம். ஸோ அண்டர்டேக்கன் வித் த பர்பஸ் ஆஃப் ஃபைண்ட் ஆன்சர்ஸ் ஆர் சொல்யூஷன். ஸோ இதில் வந்து நம்ம எதை ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா சொல்யூஷன்ஸ், அது நம்ம கொஷினுக்கான ஆன்சரை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். தட் இஸ் அ பர்பஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரிசர்ச். ஸோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரிசர்ச் அப்படின்னும் போது சேம் தான், அதே பாயிண்ட்ஸ் தான் வரும். ஸோ சிஸ்டமேட்டிக் அண்ட் கிரிட்டிக்கல் இன்வெஸ்டிகேஷன் இன்டு எ ஃபினாமினன். ஸோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இன்வெஸ்டிகேஷனும் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பெப்சி அப்படின்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு இல்லையா, ஸோ அந்த பெப்சி அப்படின்ற கம்பெனியில் வந்து திடீர்னு டவுன் ஆகிடுச்சு. அப்போது அந்த இடத்துல வந்து அவங்க என்ன இன்வெஸ்டிகேஷன், அது வந்து ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன். ஏன் அப்படின்னா அந்த பெப்சின்றது வந்து நல்ல மெச்சூரிட்டி, அதாவது க்ரோத் ஸ்டேஜில் வந்து இருந்துச்சு அந்த ப்ராடக்ட். பட் ஆனால் சடனாக வந்து டிக்ரீஸ் ஆகிடுச்சு சேல்ஸ் எல்லாமே. ஸோ அதுக்கு என்ன ரீசன்? அப்போது அந்த கம்பெனி அப்படின்றது வந்து வைண்ட் அப் பண்ணலை. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்வெஸ்டிகேட் பண்ணதில் ஓகே அந்த ப்ராடக்ட் பிடிக்கல, ஸோ அதனால் நான் வேறு ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து அதில் சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்திரா நூயி இருக்காங்க இல்லையா, அதில் வந்து சிஇஓவாக அப்போ அவங்க இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அதில் சிப்ஸாக இருக்கட்டும், சோடா, பெப்சி சோடா, அந்த மாதிரிலாம் நிறைய வந்து அவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து மறுபடியும் ஆட் பண்ணி மறுபடியும் அந்த ஸ்டேஜை வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஃபீச்சர்ஸ், அந்த ரிசர்ச்சோட ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ அப்ஜெக்டிவ், ஏதாவது ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறதுக்காக செய்வாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் அப்சர்வல் எக்ஸ்பீரியன்ஸ், இல்லைனா எம்பிரிக்கல் எவிடன்ஸ். அதாவது எம்பிரிக்கல் எவிடன்ஸ் அப்படின்னா ஒரு ப்ரூஃப் வச்சு ஒரு ஃபுல்லாக வந்து கொஷினர் செட் பண்ணி நிறையா இருக்குது இதில். ஸோ எம்பிரிக்கல்ன்றது இதுதான், அதாவது டூல் ஒன்று யூஸ் பண்ணி, அதாவது ஸ்வாட் அனலைசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்வாட் அனலைசஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்வாட் அனலைசஸ் மூலமாக ஒரு ப்ரூஃபோட அந்த ரிசர்ச் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்காக வந்து இந்த ரிசர்ச் அப்படின்றது பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் ஃப்ரம் த வியூ பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன், அப்ஜெக்டிவ்ஸ், டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சோர்ஸ். ஸோ இந்த ரிசர்ச் அப்படின்றதுல நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 டைப் அப்படின்றது தான் மெயின். அப்ளிகேஷன், ஏதாவது ஒரு யூஸ்க்காக இந்த ரிசர்ச் நான் பண்ணுறேன் அப்படின்னா
அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர் ரிசர்ச் அண்ட் அப்ளைட் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து அப்ஜெக்டிவ்ஸ். ஏதோ ஒரு கோலுக்காக நான் இந்த அப்ஜெக்டிவ்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்ப்ளோரேட்டரி, டிஸ்கிரிப்டிவ், கார்லேஷன், எக்ஸ்பிளனேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு 4 ரிசர்ச் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும். ஸோ எனக்கு ஒரு கொஷின் இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக எனக்கு வந்து இந்த லேப்டாப் எவ்வளோ வெயிட் அப்படின்னு எனக்கு தெரியணும். எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா ஸோ குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் அப்படின்றத நம்ம பண்ணலாம். பட் ஆனால் உங்களுக்கு இப்போ சிலபஸில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர் ரிசர்ச், அப்ளைட் ரிசர்ச் அண்ட் எக்ஸ்ப்ளரேட்டரி ரிசர்ச், டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் அண்ட் எக்ஸ்பிளனேட்டரி ரிசர்ச். இந்த 5 ரிசர்ச் தான் வந்து இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த 5 ரிசர்ச்சும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ என்னென்ன எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து இதில் அப்ளிகேஷன் அப்படின்றதுல பியூர் ரிசர்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பியூர் ரிசர்ச் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா பேசிக் ரிசர்ச் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ஃபண்டமெண்டல் ரிசர்ச் அப்படின்னும் சொல்லலாம். இதுக்கு 3 நேம்ஸ் இருக்குது. ஸோ டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ரிசர்ச் அப்படின்னு பார்த்தோன்னா ரிசர்ச் கேன் பி அண்டர்டேக்கன் ஃபார் 2 டிஃப்ரெண்ட் பர்பஸஸ். 2 பர்பஸ்க்காக தான் இந்த பிஸ்னஸ் ரிசர்ச் அப்படின்றது நம்ம பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து டு சால்வ் எ கரண்ட் ப்ராப்ளம் ஃபேஸ்டு பை த மேனேஜர் இன் த ஒர்க் செட்டிங். சர்ச் ரிசர்ச் இஸ் கால்ட் அப்ளைட் ரிசர்ச். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிஸ்னஸ் ரிசர்ச்சில் வந்து ஒரு 2 பர்பஸ்க்காக தான் நம்ம பிஸ்னஸ் ரிசர்ச்ன்றது பண்ணுறோம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா கரண்ட் ப்ராப்ளம், அதாவது திடீர்னு வந்து சேல்ஸ் கம்மியாகிடுச்சு, ஸோ அதனால் நான் ஒரு ரிசர்ச் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து அப்ளைட் ரிசர்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரைட்? நெக்ஸ்ட் வந்து டு ஜென்ரேட் எ பாடி ஆஃப் நாலேஜ் அபவுட் ஹவு டு சால்வ் ப்ராப்ளம்ஸ் தட் குட் பி அக்கர்ட் இன் ஆர்கனைசேஷன்ஸ். This is called basic research or fundamental research. It is also known as pure research. So I already said that 3 names, right? So pure research, basic research or fundamental research அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் ஏற்கனவே வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பேசிக்காக வந்து எப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷன் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா பேசிக்காக ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து பேசிக் ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் எக்ஸாம்பிள் சொல்லும் போது உங்களுக்கு ஃபுல்லாகவே புரிஞ்சிடும். ஸோ அப்ளைட் ரிசர்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கேஜஸ் சேல்ஸ் இன்க்ரீஸ்டு பை 200% from 2001 to 2008, but the sales decreased by 6% in 2009. What is the reason for the decrease? ஸோ அப்போது இந்த டிக்ரீஸ்க்கு என்ன ரீசன்? அதாவது 200% வந்து 2001லேருந்து 2008 வரைக்கும் அவங்களுடைய சேல்ஸ் வந்து இன்க்ரீஸாக இருந்துச்சு. ஆனால் 6% வந்து 2009ல் 6% வந்து டிக்ரீஸ் ஆகிடுச்சு. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக வந்து ரிசர்ச் பண்ணணும் இல்லையா? அதுக்கு பேர் தான் அப்ளைட் ரிசர்ச். அப்போ ஏன் வந்து டிக்ரீஸ் ஆச்சு, ஏன் கஸ்டமருக்கு பிடிக்காம போச்சு அப்படின்ற மாதிரி நம்ம கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the question is what will packages do about this problem. ஸோ அப்போ என்ன ப்ராப்ளம்? ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதால தானே டிக்ரீஸ் ஆச்சு. அப்போ அந்த ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இதுதான் வந்து அப்ளைட் ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பேசிக் ரிசர்ச். Examples of basic research. University professor engage in basic research in an effort to understand and generate more knowledge about various aspects of businesses, such as how to improve the effectiveness of information system, how to integrate technology into the overall strategic objectives of an organization. First வந்து university professors, அதாவது MPhil or MBA or PhD thesis இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இல்லையா அவங்க, அப்புறம் யூனிவர்சிட்டியில் உள்ள ப்ரொஃபஸர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரிசர்ச் வந்து ஒரு ரிசர்ச் வந்து அவங்க கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். ஒரு ஜேர்னல் ஆகும், 6 months ஒன்ஸ் வந்து அவங்க ஜேர்னல் அந்த மாதிரி போடுறாங்க இல்லையா. அப்போ வந்து அவங்க ஒரு ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான சொல்யூஷனை கொடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு பேப்பராக வந்து அவங்க போடுவாங்க. இது என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ளைட் ரிசர்ச் அப்படின்றது திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, அந்த ப்ராப்ளத்துக்கு நான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது அப்ளைட் ரிசர்ச். பேசிக் ரிசர்ச் அப்படின்றது ப்ராப்ளம்லாம் இல்லை, நம்மளாம் போயிட்டு ஓகே இந்த கம்பெனியில் இது ப்ராப்ளமாக இருக்குமோ, இதனால இது இருக்குமோ, ஓகே நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் பேசிக் ரிசர்ச். ஃபஸ்ட்டு வந்து அதில் கொஷின் சொல்லியிருக்காங்க ஹவு டு இம்ப்ரூவ் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அப்போது இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்றத வந்து எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான்
ஒரு டாபிக் எடுத்திருக்கேன். ஸோ அந்த டாப்பிக்கை வச்சு நான் ஒரு ரிசர்ச் பண்ணுறேன் அப்படின்னா அது பேசிக் ரிசர்ச். இன்னொன்று, ஹவு டு இன்டெகிரேட் டெக்னாலஜி இன்டு த ஓவரால் ஸ்ட்ராட்டஜிக் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்கனைசேஷனில் இந்த ஒரு அப்ஜெக்டிவ் வந்து நான் ஜஸ்ட் வந்து நான் அந்த அப்ஜெக்டிவ் வந்து நான் முடிக்கணும். ஸோ எப்படிலாம் வந்து நம்ம இதை வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சில வழிகள் வந்து சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுவும் ஒரு பேசிக் ரிசர்ச். ஹவு டு இன்க்ரீஸ் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த எம்ப்ளாயீஸ். ஸோ எம்ப்ளாயீஸோட ப்ரொடக்டிவிட்டியை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு சஜஷன். ஸோ அந்த கம்பெனியில் நான் போயிட்டு என்ன பண்ணுவேன், ஒரு கொஷினை செட் பண்ணி அவங்கள்ட்ட வந்து நான் கேட்பேன். கொஷின் ஒரு சர்வே மாதிரி நான் பண்ணுவேன். ஸோ அதை வச்சு ஒரு சொல்யூஷன் கொடுப்பேன். நெக்ஸ்ட் வந்து ஹவு டு இன்க்ரீஸ் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் ஸ்மால் பிஸ்னஸஸ். சின்ன சின்ன பிஸ்னஸ் எல்லாம் நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், அதோட எஃபெக்டிவ்னஸ் எல்லாம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே வந்து நம்மளா ஒரு கொஷின் ஃப்ரேம் பண்ணி இப்படிலாம் இருக்குது அப்படின்னு ஒரு காமனாக நம்ம பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே guys, thank you for watching this. Today I finished till pure research and applied research, I think. Okay, we will continue this chapter in next session. Okay.